இந்த புயல் வரும் என்று எல்லோருக்கும் தெரியும். இந்த புயல் வந்த பிறகு வருவதற்கு முன்பாக என்ன நடவடிக்கை எடுத்தார்கள், வந்த பின்பு என்ன நடவடிக்கை எடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள், எடுக்கப் போகிறார்கள் என்றெல்லாம் இன்னும் எங்களுக்கு தெரியவில்லை. அதாவது இந்த புயலால் சென்னையை மட்டும், சென்னையில நாங்க 20,000 பேர் வேலை செஞ்சிருக்கிறோம், தண்ணி அப்புறப்படுத்திட்டோம், பம்ப் வச்சிருக்கிறோம், இதெல்லாம் போய் சென்னையை குறிவைத்து தமிழக அரசாங்கம் இவ்வளவு காலமா கடந்த 3 நாட்களாக சென்னையை குறிவைத்து வேலை செய்தது. சென்னையில வெறும் 9-10 சென்டிமீட்டர் தான் மழை பெய்தது. ஆனால் மயிலம் பகுதியில், மயிலம் தாலுகாவில் 51 சென்டிமீட்டர் மழை பெய்திருக்கிறது. திருவண்ணாமலை மாவட்டத்தில் 51 சென்டிமீட்டர், ஊத்தங்கரை, கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ஊத்தங்கரையில் 52 சென்டிமீட்டர் மழை பெய்திருக்கிறது ஒரே நாளில். அதாவது தமிழ்நாட்டின் ஓராண்டு சராசரி மழை 950 மில்லிமீட்டர், அதில் பாதி அளவு மழை ஒரே நாளில் பெய்திருக்கிறது. மிக மோசமாக இருக்கிறது இந்த பகுதியெல்லாம் இருக்கிறது. அரசாங்கம் இன்னும் வேகப்படுத்த வேண்டும், வேலைகளை வேகப்படுத்த வேண்டும். லட்சக்கணக்கான ஏக்கர் பயிர் சேதம் அடைந்திருக்கிறது. விவசாயிகளுக்கு அந்த இழப்பீடு உடனடியாக கொடுக்க வேண்டும். வீடுகள் இழந்திருக்கின்றார்கள், கால்நடைகளை பல பேர் இழந்திருக்கின்றார்கள். இதெல்லாம் கணக்கெடுப்பு விரைவில் நடத்தி, இது தமிழக அரசாங்கம் ஏதோ நாங்க மத்திய அரசு கேட்டிருக்கோம், மத்திய அரசு நிதி கொடுத்தாதான் எங்களால கொடுக்க முடியும்ல, அந்த பதில் சொல்லக்கூடாது. தமிழக அரசு ஆண்டுதோறும் 4 லட்சம் கோடி ரூபாய்க்கு பட்ஜெட் போடுகிறார்கள். அதில் ஆண்டுதோறும் இது போன்ற பேரிடர்கள் வந்து கொண்டுதான் இருக்கிறது. இதற்கு திட்டமிட்டு நிதி ஒதுக்கீடு செய்ய வேண்டும். இது தமிழக அரசினுடைய கடமை. அது தட்டி கழிக்க கூடாது. மத்திய அரசு கொடுக்கல, எங்களால கொடுக்க முடியாதுன்னு சொல்லக்கூடாது. மிகப்பெரிய அளவில் பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. அதனால அது மட்டும் இல்ல, நேற்று முதலமைச்சர் ஒரு ட்வீட் போட்டார். என்ன ட்வீட் போட்டார்னா, கடந்த அதிமுக ஆட்சியில் இரவில் மக்கள் தூங்கிக் கொண்டிருக்கின்ற நேரத்தில் செம்பரம்பாக்கம் ஏரியை திறந்து விட்டதனால் எவ்வளவு பேர் இறந்தார்கள் என்றெல்லாம் ட்வீட் போட்டார்கள். ஆனால் எங்கள் ஆட்சி அப்படி கிடையாது என்று ட்வீட் போட்டார்கள். இன்று காலையில் 2 மணி அளவில் சாத்தனூர் அணையிலிருந்து 1,70,000 கன அடி நீர் வினாடிக்கு திறந்து விடப்பட்டது. இந்த செய்தி யாருக்கும் தெரியல. இதனால கடலூர் மாவட்டம், குறிப்பாக கடலூர் நகரத்தில் உள்ள கிட்டத்தட்ட அந்த கரையில் உள்ள 90 விழுக்காடு வீடுகள் தண்ணீரில் மூழ்கி இருக்கிறது. உடைமைகளை இழந்திருக்கின்றார்கள். உயிர் சேதம் பத்தி எங்களுக்கு இன்னும் தெரியல. தென்பெண்ணை ஆற்று படுகையில, ஆற்றங்கரையில வழிநடுக்க மிகப்பெரிய வெள்ளம், மிகப்பெரிய பாதிப்பு. ஏன்னா மக்களுக்கு தெரியல. இவர் அதிமுக ஆட்சியை குறை சொல்றார். 2 பேரும் தான் குறை சொல்லணும். அதனால இதெல்லாம் மக்களுக்கு தெரியணும். இது அரசியல் செய்ய நான் விரும்பல. நான் ஆனாலும் இது ஏதோ நாங்க இவ்வளவு செய்யறோம், அப்படி செய்யறோம் பெருமை சொல்லுகின்ற காலம் கிடையாது. இதெல்லாம் மக்களுக்கு உதவி செய்கின்ற காலம் இது, நேரம் இது. இப்ப தேசிய நெடுஞ்சாலை 45 துண்டித்திருக்கிறது. ஏன்னா போக்குவரத்து நெரிசல், மிகப்பெரிய நெரிசல் இருக்கிறது. அரசூர் பகுதியில் அங்க இந்த வெள்ளம் போறது வழி இல்லாம அங்க சாலையில சாலை 2ஆக இருக்கிறது. அங்க அதே போன்று பல சாலைகள் துண்டித்திருக்கிறது. அங்க போகிறதுக்கு அணுக முடியல. மின்சாரம் இல்லாதனால அங்க கைபேசி, தொலைபேசி எதுவும் இல்லாத ஒரு சூழல் இருக்கிறது. இது உடனடியாக தமிழக அரசு நிவாரணம் அளிக்க வேண்டும். இங்க மரக்காணம் பகுதியில் மட்டும் கிட்டத்தட்ட 5000 ஏக்கர், விழுப்புரம் மாவட்டம் என் கணக்கு கிட்டத்தட்ட ஒரு 50,000 ஏக்கர் நெல் பாதிக்கப்பட்டிருக்கு. விழுப்புரம் மாவட்டத்தில் மட்டும். திருவண்ணாமலை மாவட்டம் அதெல்லாம் இன்னும் அதிகமா இருக்கு, கிருஷ்ணகிரி எல்லாம் இன்னும் அதிகமா இருக்க போறது. அதனால இதெல்லாம் உடனடியாக முதலமைச்சர் அவர்கள் கணக்கெடுத்து நடத்தி, அதற்கு அதிகாரிகளை அனுப்பி வைத்து கணக்கெடுத்து நடத்தி இதற்கெல்லாம் நிவாரணம் கொடுக்கணும். அதாவது வீடு இழந்தவர்களுக்கு வீடு, நிலம், அதாவது பயிர் இழந்தவர்களுக்கு நெல்லுக்கு குறைஞ்சது ஒரு ஏக்கருக்கு ஒரு 40,000 ரூபாய் குறைஞ்சது கொடுக்கணும். வாழைனா கிட்டத்தட்ட 1 லட்சம் ரூபாய் கொடுக்கணும். அதில் இது அவசியமா செய்யணும். அதெல்லாம் முக்கியமானது பல கிராமங்கள்ல இன்னும் மின்சாரம் மட்டும் இல்ல, அங்க குடிப்பதற்கு தண்ணீர் இல்ல, உணவு கிடையாது. அங்கே வேகப்படுத்த வேண்டும், வேலைகளை வேகப்படுத்த வேண்டும்.